இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களை ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. என் தங்கச்சாக்கெல்லாம் இருக்காவல்லானே சமைச்சிக்க தருவாங்க. எங்களை பற்றி ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வாட்டில் நின்று வாடி இன்றைய என்ன செய்யணும்? சிப்பு போட்டு அஞ்சதுக்கு சிப்பு ஒன்றுமே இல்லை. கையெழுத்துங்க, இதே ஷர்ட்டும் ஏற்றுங்க. ரைட் பாருண்ணா சொல் கொமெண்ட் ட்ரை சாப்பிட்டார் சொட்டு ஆக்கணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் உங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்துக்கணும். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கொஞ்ச நாளாக உடம்பு நிலை கொஞ்சமே சரியில்லை. நேற்றைய தினம் கூட கண்டிப்பாக வீடியோ இருந்தாலும் நாங்கள் போடணுமெண்டாக்காண்டு தான் உண்மையிலுமே போட்டது. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நேற்று வீடியோ போட்டுட்டீங்கட்டாப்பா இன்னும் எப்போ வீடியோ போடுறீங்களோ தெரியாத மாதிரி. உண்மையில் உங்கள்கிட்ட அந்த கோவம் உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி வீடியோ போடணுன்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதனால நான் ஒன்றுமே நான் உங்களை தப்பாக ஒன்றுமே நான் நினைக்க மாட்டேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட முன் நின்று எடுக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அம்மாவை கொண்டே ஹாஸ்பிட்டலாக கொண்டே நான் விட போகிறேன். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க போல தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு துப்புரவுக்கு உடம்பு நிலை சரியே இல்லை. என்னம்மா ஏழாண்டாயிருங்கோ 3 நாளாக போய் மருந்து எடுத்தேன்னா நான் இன்றைக்கு ராத்திரி 1 மணிலேருந்து காய்ச்சலும் வந்துட்டு இந்த உடம்பு நிலை என்ன சொல்கிறது நாரி உலஞ்சு அப்படி உடம்பு சுடுதண்ணி கொதிச்ச மாதிரி இருக்குது. அடி வயிறு எல்லாம் வேதனையாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு வருத்தம் தெரியும் தானே. இப்போ அதோட காய்ச்சலும் வந்தோடனே துன்று எனக்கு அந்த எலும்பி நிற்க கால் கையை அப்படி பச்சை வச்சு அப்படி நோவுது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு சில அந்த என்ன வருத்தமா எல்லா வருத்தமாக எனக்கு தெரியும். அதுதான் நார்மலாக நாங்கள் சொல்லுவோம். இருந்தும் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து எடுத்தேன். நான் இங்கே எல்லாம் தந்தவ இப்படி மருந்தோடு எல்லாம் தந்தவ அப்படி நிற்காட்டா வர சொன்னவ. ஆனால் எனக்கு ராத்திரி காய்ச்சல் வந்துட்டுது. போய் எடுக்க அந்த காய்ச்சல் இல்லை. இப்போ இரவு 12 மணிக்கு காய்ச்சல் திருப்பி விடியப்புறம் 3 மணிக்கு திருப்பி குளிசை போட்டு திருப்பி வந்துட்டு அப்போ ஆனபடியாக காய்ச்சல் இப்படி எனக்கு அந்த கிட்னி பிரச்சனை ஏற்கனவே இருக்குது. அதனால் என்னால் நிற்க இருக்கலாம் கிடையாது. அப்படி வேதனையாக இருக்குது. ஆஸ்பத்திரி போக போகிறேன். அதால் நான் 5-6 நாளாக எனக்கு அந்த வீடியோ பதிவுகளே என்னால் செய்யலாம். போயிட்டு நேற்றைய தினமும் பிள்ளைகள் ஏதோ வீடியோ எடுக்கணும்னு அதில் கதைச்சிக்கணுன்னா உண்மைக்கு இப்போ தொன்றே இல்லாமல் இருக்குது. தொண்டைகள் மடைச்சி கொண்டு வருது காய்ச்சல். அதோட இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன் மறைப்பினா தான் என்ன நேற்றே சொல்லி விட்டேன். காய்ச்சல் வந்துட்டு உடனடியாக வீட்டுக்கு வான்னு போட்டேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் எல்லாமே ரூமுக்காக படுக்கிறது. நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மாண்ட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்றக்காண்டி நான் கோவிலுக்கு தான் கட்டிலில் பேசாமல் படுத்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே இந்த கெஸிங்குக்கு ஏற்ற மாதிரி அம்மா ஒரு 1:30-2 மணிக்கிட்ட வரும் தம்பிடே என்று கூப்பிட்டா உடனே டக்குன்னு நான் செந்திரனாக்களுக்கு நான் கால் பண்ணேன். செந்திரனுக்கு டைம் கால் பண்ணேன். இல்லை கூடுதலாக அவங்க சைலண்ட்லாம் ஃபோனை போட்டுட்டு படுக்கிறவங்க போடுறாங்க. நான் உண்மையாக சைலண்ட்லேயே ஃபோன் போடுறதையில அப்போ கால் பண்ணேன். ஒரு 5-6 நேரம் ஃபோன் பண்ணினான். ஆன்சரே பண்ணல. அப்புறம் நான் தான் சுடுதண்ணி எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு டேப்லெட்டையும் அம்மா கொடுத்தோன்னே ஃபேனும் போட்டிருந்தது. ஃபேனையும் நிப்பாட்டி என் அம்மாவுக்கு அந்த குளிர் காய்ச்சல் மாதிரி என்ன சரியா கை கால் எல்லாமே குளிர்ந்து காய்ச்சல் அப்போ நான் என்ன செஞ்சேன், ஃபேனையும் நிப்பாட்டி போட்டு கிடந்த பெட்ஷீட்டால் மூடி போட்டு நான் பேச படுத்துட்டு அப்போ அம்மா சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களை ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. என் தங்கச்சாக்கெல்லாம் இருக்காவல்லானே சமைச்சிக்க தருவாங்க. எங்களை பற்றி ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வாட்டில் நின்று வடிவாங்கொண்ட வருத்ததை முதல் மாற்றி போட்டு நீங்கள் வாங்கொண்ட மாதிரிக்கு என்ன அதோட அந்த காய்ச்சல் வரும்போது நாயும் கடிச்சாங்க. எனக்கு அர்த்தம் அந்த குளிர்ந்து கொண்டு ஊசி போட்டுனீங்களானேம்மா? ஊசி போட்டுட்டேன். ஆனால் பயமாக இருந்தது. ரத்தத்தால் காய்ச்சல் வருதா இல்லாட்டி என்ன ஒன்று சொல்லி உண்மையானது பயந்தும் போயிட்டேன். அப்போ எதுனா நான் போட்டு தான் போகிறேன். அது சுவராக தெரியும். வார்டில் நின்றால் வர பதிவுகள் மகன் தருவார். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் தான் நான் இதில் வேற சொன்னேன்னா அது தொடும்போது மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இல்லை எனக்கு ஒரு மாதிரி என்னென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் வீடியோக்கள் போட ஒரு சில பேர் ஊருக்கு இருக்கிறார்கள் கூட ஒரு சில பேர் கதைக்கிறவ
என்னடா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ எனக்குமே வந்து ஒரு மாதிரி இருந்தது உண்மையாக வந்து மரியாதைக்காண்டு தான் மனுஷன் வந்து வாழ்கிறது அப்போ ஒரு சிலர் இருந்து அப்படி இப்படி கதைச்சா இந்த மனம் வந்து தாங்காத மாதிரி உண்மையாக இப்போ போன கிழமையும் வந்து அம்மா ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனேன் அதுக்காண்டி வந்து டெய்லி நாங்கள் அப்படி ஒரு மரியாதை இல்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வழியே போட மாட்டோம் இப்போ கேனாலே போகிற வீடியோ வந்து நான் பதிவு செய்ய போகிறேன் இன்றைய தினம் கோல் வந்தால் பிரச்சனை இல்லை கதைக்கலாம் முக்கியமான ஆகலண்டா மட்டும் இருக்கட்டுமே அப்போ நாங்கள் இப்போ வெளுக்கடை போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பைக்கில் தான் வந்து வெளுக்கடை போகிறேன் அப்போ எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் எம்பார் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் எல்லாருமே தவறாக நினைக்காங்க மகன் ரெண்டாவது மாவா அப்படி இருந்து கதைக்கிறாங்க உண்மையாக என்னால் இயலாத நிமித்தம் தான் இதை இருந்து கதைக்கிறேன் வீடியோ பதிவுக்காண்டி என்று யாருமே தவறாக நினைக்காதேங்க இப்போ நான் மோட்டர் சைக்கிளில் அதை திருப்பினாக்க அப்புறம் அம்மா ஒழுங்குங்க பிரச்சனை இல்லை நான் பைக்கில் தானே வந்து இப்போ அம்மா வந்து ஏற்றிக்கிட்டு போகிறேன் அம்மாண்ட ஹெல்மெட் அங்கே செருப்பு எம்பி உடையில ஹெல்மெட்டை காட்டுங்க இருக்கா உறவுகளுக்கு ஒளி அடிக்குதாடா வீடியோ பைக்கில் தான் வந்து போகிறேன் சரிதானே அப்போ நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு போகிறத விட சந்திரன் தான் அப்புறம் அங்காலேஞ்சால் ஓடி வரணும் உண்மையாக சந்திரன் தான் கட்டாயப்படுத்தி இப்போ வீடியோ வந்து முன்காட்டம் எடுக்க வச்சோம் ஏன்னா அவனுக்கு வந்து துப்புரவை வந்து உண்மையாக அவனுக்கு வந்து ஏலாது இப்போ நாங்கள் போயிட்டு வேறு மந்திய ஹாஸ்பிட்டலாம் அட்மிட் பண்ணிக்கிறேன் இந்த மத்தியில் உள்ளுக்கு அலோட் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து போட்டில் வந்து மறைச்சிட்டாங்க தங்கச்சியா வந்து இந்த ஷர்ட் அடியாப்பா இந்த ஷர்ட்டையும் கொடுக்க போகிறா அவட பெட்ஷீட் வரலேருந்து எல்லாத்தையும் வந்து இவ்வளோ உடப்போ ஆடே சரி ஓகே உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா கொண்டே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கூடை எல்லாத்தையும் வந்து எனக்குதான் உடுப்புலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாமே இருக்குது இப்போ கொண்டே இது எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு போகிற வந்து பார்த்தீங்கன்னா நானும் வினுசு தான் போகிறேன் மற்ற இந்த மகன் தோசை கூடியது இருந்தாங்க எங்கள் ஸ்கூல் வேலை இந்த ஸ்கூல் இல்லை இந்த வேலை இல்லை அரசாங்க விடுமுறை என்ன இதில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போத்தல் இருக்குது அப்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போயிட்டு வருவோங்க கொண்டே விட்டுட்டு வருவோங்க இப்படித்தான் வீட்டில் வந்து நாளாந்தான் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சரி சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நடக்கிறதே அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகே இன்னும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்ப்போம் இப்போ எங்கே நிற்கிறோம் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறோம் அத்தைக்கு சுடுதண்ணி போத்தலாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு நாங்களும் போவோம் அத்தையும் போகிறோம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஓகே ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்கலாம் அப்போ நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் கதைக்கிறீர்கள் தடுமாறு ஏன்னா அப்போ இப்போ ஸ்கேன் பண்ண கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அம்மா அப்படியே தியேட்டரில் நமக்கு கொண்டே செக் பண்ணணுமென்று சொல்லி கிடக்கு அப்போ நாங்கள் சாப்பாடு டைம் மட்டும் பெறுவோமே அதுக்கு அம்மா வந்ததுக்கப்புறம் சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வீடியோ எடுக்கணுமெண்டா எடுப்போமே ஹோட்டலாக நிற்கிறேன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகளே தண்ணி முடிஞ்சது வீட்டை நாங்கள் வழியில் வந்து நாங்கள் கிணத்துல தண்ணி அள்ளுறாங்களேன்னு சொன்னால் பக்கத்து கும்மியம்மன் கோயில்னு சொல்லி தெரியும் கெட்கோளத்தில் இருக்கிறவங்க அந்த கோயிலில் இருக்கிற வட்ட கிணத்துல வந்து சூப்பர் தண்ணி அப்போ நாங்கள் வளமையாக வந்து இந்த கிணத்துல நாங்கள் தண்ணி அள்ளுறாங்க இப்போ நோமலாக இருக்க அவங்க 11 செஞ்சு விடுவோமே பக்கத்தில் ஐஸ் பெட்டி இது வந்து கொஞ்சம் நல்ல கூழ்மையான தண்ணி தெரியுமா அப்படி கலந்துட்டோம் முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க மீன்ஸ் ஒரு வாள் தண்ணியில் முதல்ல கழுவோம் நமக்கு குளி ஃபில்டர் தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் கால்சியம் பெருசாக இல்லை தெரியுமா எனக்கு மட்டும் ஒத்தும் பெறாத இந்த கிணத்துல தண்ணி அள்ளி குடிச்சு கிணத்து தண்ணி ஃபில்டர் தண்ணி ஒத்து வராதா தண்ணி குடிச்சு பார்க்க முடியும் கட்டியான கூலா பிரிட்ஜில் வைக்க தேவையில்லை தண்ணி எத்தனை வாளியில் தண்ணி ரொம்ப பண்ணிக்கிறேன் 2 வாளியில் நம்பிடும் 3 வாளியில் நம்பிடும் எத்தனாம் ஆண்டு படிக்கிறேன் 8ஆம் ஆண்டு பாஸ் பண்ணுங்க 3 வாளியா ரைட்டா எத்தனை வாளி 2ஆவது வாளி 2ஆவா
பிழைக்க போகுது அட்டாஞ்சரி படிப்பில் எப்படித்தான் போறாது. அதுக்காக நினைக்கக்கூடாது கொஞ்சம் ரூபம் வந்து வெளியில் ஊற்றுதுன்னு சொல்லி தேவையான ஒரு அரைவாளி தேவைன்னா கூட்டலாம். இதுதான் 4வது வாளி. மத்தியம் சாப்பாடுக்கு மாதிரியும் அஞ்சாவது வாளியா அப்படியே பத்தி என்னத்துக்கு சொல்லுவா சவாரி பைக் தெரியுமா சவாரி மோட்டர் சைக்கிள் சவாரியோ சவாரி மோட்டர் சைக்கிளா இதடா இல்லடா அஞ்சாவது வாழை தான் புல்லாக நம்ம தெரியுமா மடுவாடுக்கணும் பெரியவா ரைட் இப்படியேக்கா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட சரி. குடிச்சிட்டு போவோம் என்ன அம்மா தண்ணி அந்த வந்தாங்க தெரியுமா உண்மையா இந்த சோடாவல் எல்லாத்தையும் விட தண்ணி குடிச்சா தண்ணியை போல ஒரு தாகம் தீர தண்ணியை போல ஒன்றுமே இல்லையா. நான் தண்ணி ஊற்றி விட்டேன் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு கிட்ட சொல்லுங்க. குடிங்க எப்படி எப்படி இருக்கு இது என்னதான் சிலைக்கிறீங்க சூப்பராக கிடக்க ரைட் சரி போவோம்மா விளக்கிடுவோமே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பேட்டி அப்படின்னு சொல்கிற இதில் ஒரு ஆசியாலங்கள கோயில் நைட்டேண்ணே ரைட் விளக்கிடுவாங்க தூக்கண்டானாங்க இதுதான் தூக்குங்க அடைஞ்சிட்டாங்க இதே மரம் இருந்துட்டேன் பார்த்தியோ எப்படி பாலி வந்து இதான் எங்கே போனாங்க நாங்கள் வந்து கிடந்த இடத்துல இப்போ வந்து நாங்கள் விடுவோம் அப்படி எடுங்க மோட்டர் சைக்கிளில் போவோம். மோட்டர் சைக்கிள் ஓடுறியே என்ன சொல் வச்சு கொண்டு இருப்பியோ முதல் அந்த வச்சு தானே இப்படி வைப்பேன் டிஷர்ட்லாம் நினைஞ்சு போடுமே அது பரவாயில்ல சரி ஸ்டொப் பண்ணுங்க போட்டோ எடுப்பேன். சரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்போ தான் தண்ணி இல்லாமல் வந்து அள்ளிக்கொண்டு வந்தால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நின்றா வெறுமையோட கூடுதலாக வந்து ஆள் வந்து நிற்கிறாரு. அப்போ ஆளை வந்து நான் என்ன செய்வேன்டா ஷர்ட்டு இல்லை டிஷர்ட் என்னென்றாலும் உண்டு போட்டுக்கணும் போட்டு நிற்கணும் வடிவே இருக்கிற தச்சிங்குட்டி இப்படி நிற்க வடிவே கிடையாது இங்கே இல்லை இல்லை காசு சொல்லுங்க எல்லோரும் வைக்கப்படுறீங்களா இல்லை தலையெல்லாம் உங்கள் நம்ம இழுத்து விடுற இல்லையோ தண்ணி இழுத்து விடுற இல்லையோ. ஆனால் நீங்கள் வந்து நீ வந்து இப்போ ஒரு படம் நடிகர் ஒரு ஆக்டர் நீ சரியோ போடுறா ஷர்ட்டு சினே ஷர்ட்டை போடுறா இங்கே பக்கம் போடுறா சினே போடுறா இண்டையிலேருந்து என்ன செய்யணும் இண்டையிலேருந்து என்ன செய்யணும் சிப்பு போட்டு எஞ்சதுக்கு சிப்பு ஒன்றுமே இல்லை சிப்பு போட்டக்கூடாது சிப்பு இருக்கிறது தான் சிப்பு போட்டணும். வீட்டை நம்ம நிற்க டிஷர்ட்டு இல்லைன்னா ஷர்ட்டு எதுவும் போட்டோன்னா நிற்கணும். இப்போ வேறு யாக்கள் வந்தால் என்ன செய்வினேன் அச்சோ இந்த பிள்ளை வந்து ஊற்றப்படியனு நினைப்பினேன் டீசெண்டாக ஷர்ட்டெல்லாம் போட்டு சரியோ ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கணுமா. மாமா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வேன் மாமா என்ன மாமா ஷர்ட்டு புள்ள போட்டுக்கொண்டு நிற்காட்டா மாமா என்ன செய்வான்
ரைட் அப்போ என் பிள்ளைக்கு அடித்தனானோ இல்லை அப்போ என்ன நடிப்பான் வெக்கியா கிடக்குண்டேக்கு என்ன வெளியில் நிற்கலாம் கிடக்கு மச்சான் ஷர்ட்டை இப்படி மடித்து விடுவோமா ஓ ரைட் இது என்ன ஸ்டைல் இப்படி இழுத்து விட்டா ரவுடி கெட்டப் ஆனால் நாங்கள் அப்படி இல்லைண்ணே அப்படி என்னடா அடிக்கிறாங்களுக்கு அடித்து கிடங்கோ ரைட் இப்போ நான் என்ன செய்ய பண்ணா பிள்ளைக்கு சரியோ உங்களுக்கும் கண்ணனால ஒரு ஆசை உண்டு சரியோ கையெழுத்துங்க மேலே பார் கையை நீங்கள் உயர்த்துங்க மாமா சொன்னால் உயர்த்தணும் ரைட்டோ ரைட் கையை ஏற்றுங்க இதே ஷர்ட்டை ஏற்றுங்க ரைட் பாருண்ணா காலை கொஞ்சம் அகட்டுங்க காலை கொஞ்சம் ரைட் இப்படிங்க பாருண்ணா இது என்ன சுத்த எடுப்பு காண போகிறோங்க இஞ்சாலங்க செருவோம் மற்ற தண்ணி குடிக்கணும் இப்போ மாமா தண்ணி அளிக்கணும் நான் மேலே விடுங்க ரைட் தண்ணி அளிக்கணும் நான் தண்ணி குடிக்கணும் சரியா ரைட் இது ஆயிட்ட ஸ்டைல் சொல்லுங்க இப்படி யார் கட்டுற ரைட் இப்படி இல்லைங்க மாமா தண்ணி தூக்கொண்டு வார் சார் தண்ணி தூக்கொண்டதில் கட்டுவோம் சரியா இப்படி இருக்கும் விழுந்து ஓடிங்க அப்புறம் தண்ணி தூக்கொண்டு வார் ஓய் வாங்க எடுக்கட்டும் வீடியோ அம்மா ரைட் தண்ணியில் கொள்ளியாச்சு சரியோ இது தண்ணி நீங்கள் போய் 2 சீல தண்ணி குடிக்க போகிறீங்க வா ரைட் நல்லா கிடக்கும் சரம் கேளுங்க படிவாக கிடக்கணும் கேளுங்கக்கா நீங்கள் கேட்கணும் வீடியோ பார்க்க உறவுகள் கேட்டு படிவாக இருக்கணும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க படிவாக இருக்கோண்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க கொமெண்ட்ஸில் சொல்லுங்க சசிங்குட்டி வடிவா இருக்கோண்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க சொல்லுங்க வடிவா இருக்கோண்டு கொமெண்டில் ரைட் திருப்பி சொல்லுங்க எடே வடிவா இருக்கு இப்படி சொல்லுங்க நீங்களா நான் வடிவா இருக்கிறோன்னு கொமெண்டில் சொல்லுங்க சொல்லுங்க ரைட் இப்போ பிள்ளைக்கு எத்தனை வயசு 11 வயசு சரி சரி சசியா கொட்டி கப்பன் எடுத்துனாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் கிணத்துலாம் தண்ணி அள்ளினாங்க சரியோ எல்லாருக்கும் வந்து ஆசை கிணத்து தண்ணி குடிக்கணுமெண்டு அப்போ கிணத்துல தண்ணி அள்ளினாங்க கொஞ்சம் குடிச்சு பாருங்க அப்படி என்ன சரியோ சசியா கொட்டி ஓடி வாங்க அடுத்த உங்களை தான் இப்போ சரங்கட்டி வாங்க போகிறேன் இண்டே குழாப்படி என்று சொல்லி உண்மையோ நீங்கள் உள்ளுக்கு என்ன போட்டுக்கிங்க கரெக்டாக கூட அங்கே வீடியோ பார்க்குறாங்க என்ன நினைப்பின புறாவு அது புறாவு கொஞ்சம் தாழ உங்களுக்கு சரங்காட்ட விருப்பமோ ஆ ராத்திரியும் பார்த்தீங்க நேரெலாம் சரியான மாதிரி மழை உறவுகளை அப்போ இந்த பாக்ஸுக்கு வந்துச்சா பொலித்தீன்லாம் போட்டு விட்டுருக்கேன் நாங்கள் வந்தான் பாட்டு போட்டு ஆடுறோம் தெரியுமா கொண்டான செல்லக்குட்டி எல்லோரும் ஒவ்வொரு கப்பா சரியோ ரைட் எல்லாம் விட்டு சொல்ல தண்ணி குடிச்சு காட்டணும் சரியோ ஓ புல் அஞ்சா சும்மா அப்படிதான் சொல்லு கொஞ்சம் குடிச்சு போட்டு தாங்க மாமாவுக்கு ஃபுல்லாக குடிச்சு காட்டணும் சரியா ரைட் குடிச்சு காட்டணும் ஃபுல்லா ஷா ஃபுல்லாக குடிச்சிட்டானே சே எப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டானே ஒரே என்ன ஃபுல்லாக குடிச்சு கொஞ்சம் குடிச்சிங்க ஏ ஃபுல்லாக குடிச்சு சொல்லுவோம் என்ன காணும் உனக்கு இல்லைங்க போட்டு குடிக்கக்கூடாது அவரோ ஆனால் தண்ணி வந்து அளவு கொஞ்சம் குடிக்கக்கூடாது உண்மையாக தண்ணி விடையெல்லாம் தசு நின்றவன் என்ன காணுமே காணுமே சரி மாமா கொஞ்சம் குடிக்கட்டு ஏ நீங்கள் சின்னலே விடலானே இல்லை இப்போ க்ரீமோலேருந்து பூசினா அவ்வளோ கொம்மாக்கள் வேறில் ரச்சியா வாங்க தயவு செய்து இந்த மேடைக்கு வருமா அது தாழ்மையுடன் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் வாங்க வா நேற்றையிலேருந்து வா பாருங்க இன்னும் உடுப்பு கலட்டையில் இப்படித்தான் எங்கள் ஆக்கள் எல்லாருமே வந்து புது உடுப்பை கண்டா ஒரு கிழமைக்கு கலட்ட மாட்டேன் அது இன்னொன்று உங்களை கிட்ட வா குளிச்சா நீங்களே எப்போ எல்லாம் கலட்டுச்சு மடிச்சா போகுதுரா அப்பா இந்தா நீங்கள் தண்ணியை குடிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு ரைட் அப்போ சரத்தஞ்சா வைப்போமே
ரைட் வாங்க ஒன் ஆ அக்காக்கு தான் காட்டுங்க ஒருக்கா சும்மா ஆடி காட்டுங்க ஒருக்கா ரைட் வீடியோ சொல்லுங்க வீடியோ சொல்லுங்க தாசின் இது அம்மம்மா பற்றி என்ன குறித்து நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டலில் அம்மம்மா பாவம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் கூட்டி கொண்டு போட்டேன் டாக்டர் மேலாம் அதை குறித்து என்ன சொல்கிறீங்க ஆ அம்மம்மா கவலை இல்லையோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு டிக்கெட் போட்டு வேறு ஒன்றும் கவலை இல்லையோ அம்மம்மா எல்லாம் அழுகுறாங்கன்னு தெரியுமா தச்சுங்குட்டி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அம்மம்மாவுக்கு இதை ஊசியெல்லாம் ஊற்றி எல்லாம் செக்கப் பண்ண பாடுது பிளட்டெல்லாம் அடுத்ததோ ஓ அழுகுறா அம்மம்மா பாவம் சரி ஓகே இன்னும் அடுத்த கட்டமாக நாங்கள் சாப்பாடை வந்து இப்போ தங்கச்சாக்கெல்லாம் சமைக்கிறார்கள் சாப்பாடை கொண்டு போய் அம்மாவுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டு பார்ப்போம் சொல்லுங்க சரங்காட்டினா எப்படின்னு சொல்லுங்க ரைட் கொண்டாங்க சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்தேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சரியான மாதிரி காய்ச்சலும் வேறு அப்போ நான் இடியப்பம் தான் பண்ணி கொடுத்தேன் தங்கச்சியாக எல்லாமே வந்து சமைச்சோட அப்போ நாங்கள் சோறு கொடுக்குறாங்க சோறு கொடுத்தா வந்துட்டு நான் காய்ச்சல்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் வந்து கூடுதலாக காயமண்ட மாதிரிக்கு அப்போ இப்போ தான் வந்துட்டு அம்மாண்ட அளவு எல்லாத்தையும் வந்து நான் முடிச்சுட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடியோ அங்கே எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ கூட அங்கே எடுக்கலாம் போயிட்டுது ஏண்டா தெரியும் தானே இப்போ எல்லா இடத்தையும் வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கக்கூடிய உண்மையில் மற்ற வந்து நோண்டி அதை வந்து பிரச்சனைக்கு நான் வந்து ஈடாக மாட்டேன் இப்போ தான் வந்து அம்மாண்ட அளவு எல்லாத்தையும் முடித்து சாப்பிடலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் கூட சாப்பிடப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து கிட்ட வரணும் கீரை பீட்ரூட்டு முருக்கங்க இதில் வந்து சோயா மீட்டு கறி இப்போ தான் சாப்பிட போகிறேன் நான் சரிதானே இருங்க தச்சுக்கொண்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி சமைச்சா அவ்வளோ தெரியல சாப்பிட்டு பார்ப்பேன் நீங்கள் சாப்பிட்டீங்களோ என்ன சாப்பிட்டீங்க ஆர்டர் ஒன்று சாப்பிட்டீங்க என் பிள்ளைங்க அம்மா சமைக்கலையோ ஏன்டா போய் சொல்கிறேன் மெய்யா கட்ட வேடாப்பா இது கும்மாட்டா அவனே நான் சாப்பிட்றேன் ஏன் போய் சொல்கிறீங்க போய் சொல்ல அவங்களா சொல்லுங்க வீடியோ எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ புள்ள இந்த அம்மா சமைக்கலைன்னு சொன்னீங்க போய் சொல்லக்கூடாண்ணா இப்போ நான் என்ன செய்யப்பேன்டா பெரிய மாமா சொட்டு தீர்த்தி விட போகிறேன் வீட்டு கறியோட அன்புக்காண்டி சாப்பிடணும் சொல்லி போட்டேன் அன்புக்காண்டி மரியா போஞ்சு வாங்க இருங்கோ மயிலோ பால் பண்ணி தரேன் பானை சொல்லக்குட்டி தஸ்வின் இங்கே வானே சாக்லேட்டு பண்ணி தரேன்பா மாமா கணிஞ்சு ஒட்டு வஞ்சு வா சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொட்டு தான் சீத்த போகிறேன் ஆள் வெள்ளம் உங்களுக்கு சாப்பிட்டார் சொட்டு ஆக்கணுங்க எப்படி இப்படி நம்ம சமையல் இன்னும் சாப்பிட்டு போய் உரைக்குது இல்லை குட்டிக்கு காணுமே சரி ஓகே உறவுகளை உண்மையில் பார்த்தீங்கண்டா இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி கண்டா ஸோ எல்லாருமே சொல்கிற வார்த்தை வந்து வேறு லெவலுன்னு சொல்லி ஆனால் சாப்பாடு பரவாயில்ல இந்த வெள்ளிக்கிழமை தானே நீண்ட சமைச்சிக்கால் அந்த வகையிலையும் வந்து தேங்க்யூ ஸோ மச்சா பிள்ளையா நல்லா சமைச்சிக்க அடியா நல்லா இருக்கு ஆனால் வீடியோவுக்கு வர மாட்டாள் தெரியுமா சரி ஓகே உறவுகள் எங்கேடா போகிற எப்போ போகிறீங்களே கொஞ்சிட்டு போங்க இருக்கா இங்கே வாங்க கட்டி பிடிச்சக்கா இறுக்கி அணைச்ச ஒரு உம்மா தருமோ இறுக்கி அணைச்ச உம்மா தருமோ பாய் சொல்லிட்டு போங்க இருக்கா வீடியோ உறவுகளுக்கு பாய் சொல்லிட்டு போங்க ஒரு சோமா கிடைக்கலோ கழுங்க வர கழுங்க வரேன்னு தசைக்குட்டி எப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க சரி நீங்கள் போங்க நீங்கள் அல்வா நிற்கிறீ சரி ஓகே உறவுகள் இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் நான் வந்து கொஞ்சம் சாப்பிடணும் இப்போ இல்லைன்னா நான் சாப்பிட்டு நான் காய்ச்சி கொண்டு இருப்பேன் நிறைய அலுவல் கொஞ்சம் அலுவல் கொஞ்சம் கூடி போச்சு இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாண்ட உடனே கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அம்மாவுக்கு வந்து நார்மலாக வந்து வருத்தங்கள் கொஞ்சம் இருக்குது தானே வீடியோ பார்க்குறவங்களோ எல்லாருக்குமே தெரியும் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்